சேரர்களின் வர்த்தக துறைமுகமான குளச்சையிலிருந்தும் உள்நாட்டு துறைமுகமான முசிறியிலிருந்தும் யவன நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய சேர நாட்டின் மலைகளில் இருந்து மலைவளப் பொருட்கள் வந்து குவியும். சேரர்களின் கோநகர் வஞ்சியிலிருந்து கருப்பு தங்கம் என்று அழைக்கப்பட்ட மிளகு மற்றும் கிராம்பு, திப்பிலி, ஏலக்காய், இலவங்கம், இஞ்சி, மஞ்சள், அகில், குங்கிலியம், சாம்பிராணி போன்ற மலைவிளைப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. ஏற்றுமதிக்கான இப்பொருட்களை பாதுகாப்பாக வைக்க இடங்கள் தேவைப்பட்டன. அதற்காக சாத்தன்கரைக்கு அருகில் ஒரு ஊரை உருவாக்கினார்கள் சேரர்கள். கோநகர் வஞ்சியின் குளமுற்றத்தின் பெயரால் அந்த ஊரை குளவிளை என்று அழைத்தார்கள். காலங்கள் பல கடந்து அந்த ஊர் அழிந்து போயிருந்தாலும் அந்த பெயர் இன்றும் நிலைத்திருக்கிறது. தற்போது அந்த இடம் குளவிளை என்று அழைக்கப்படுகிறது. ஏற்றுமதி பொருட்களுக்கான கிடங்குகளுடனும் சாத்தன்களும் வர்த்தகர்களும் விளைகுடிகளும் அரச காவலர்களுமாக பரபரப்பாக இருந்த இடம் இன்று இவ்வாறாக தோற்றமளிக்கிறது. ஏற்றுமதி பொருட்களை வைப்பதற்கு ஒரு ஊரை உருவாக்கியது போல வஞ்சியின் வர்த்தக துறைமுகமான குளச்சையில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களையும் பாதுகாப்பாக வைப்பதற்கு ஒரு ஊரை உருவாக்கினார்கள் சேரர்கள். அயல்நாட்டு விளைபொருட்களான தானிய வகைகள், உருளைக்கிழங்கு, நிலக்கடலை, முந்திரி பருப்பு, திராட்சை, பேரிச்சம்பழம் போன்றவைகளையும் கண்ணாடி குடுவைகள் போன்ற பொருட்களையும் மேலும் குதிரைகளையும் இறக்குமதி செய்தார்கள் வணிக சாத்தன்கள். குளவிளைக்கு கிழக்காக 3 கூப்பிடு தூரத்தில் அந்த ஊரை உருவாக்கி அதை கோநகர் வஞ்சியின் குளமுற்றத்தின் பெயரால் குளப்பாடு என்று அழைத்தார்கள் சேரர்கள். இறக்குமதியான பொருட்கள் இங்கிருந்து சேர நாட்டின் பிற இடங்களுக்கும் பாண்டிய நாட்டிற்கும் சோழ நாட்டிற்கும் பிற நாடுகளுக்கும் கொண்டு செல்லப்பட்டன. காலங்கள் பல கடந்து அந்த ஊர் அழிந்து போயிருந்தாலும் அந்த பெயர் இன்றும் நிலைத்திருக்கிறது. அந்த இடம் தற்போதும் குளப்பாடு என்றே அழைக்கப்படுகிறது. இறக்குமதி பொருட்களுக்கான கிடங்குகளுடனும் சாத்தன்களும் வர்த்தகர்களும் வணிகர்களும் அரச காவலர்களுமாக பரபரப்பாக இருந்த இடம் இன்று இவ்வாறாக தோற்றமளிக்கிறது. கருப்பு தங்கம் என்று அழைக்கப்பட்ட மிளகும், திப்பிலி, ஏலக்காய், கிராம்பு, இஞ்சி, லவங்கம், மஞ்சள் போன்ற பிற கரிப்பொருட்களும் எகிப்திற்கும் கிரேக்கத்திற்கும் ரோமாபுரிக்கும் கொண்டு செல்லப்பட்டு பின்னர் அவைகள் மேலை நாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டன. இப்பொருட்கள் மேலை நாடுகளில் அதிக அளவில் வரவேற்பை பெற்றன. இதனால் இவ்வணிகம் செல்வம் கொழிக்கும் வர்த்தகமானது. மிளகு வர்த்தகத்தால் அலெக்சாண்டிரியா, கொரிந்து, ஏதென்ஸ், வெனிஸ், ஜெனோவா போன்ற நகரங்கள் செல்வம் கொழிக்கும் நகரங்களாக மாறி வளர்ச்சியடைந்தன. மிளகு மேலை நாடுகளில் பண பரிமாற்றத்திற்கும் வரிகட்டுவதற்கும் ஈடான பொருளாய் மாறியது. நாடுகளுக்கிடையே போட்டியும் போர்களும் நடைபெறும் அளவிற்கு மிளகின் தேவை அதிகரித்தது. யவன நாடுகள் பொன்னை விலையாக கொடுத்து மிளகையும் மற்ற கரிப்பொருட்களையும் சேரர்களின் கோநகர் வஞ்சியின் உள்நாட்டு துறைமுகமான முசிறியிலிருந்து கொள்முதல் செய்து கடல் வணிக துறைமுகமான குளச்சை வழியாக கலங்களில் ஏற்றி சென்றனர். இதனை கலன் தந்த போர் பரிசம், கழித்தொணியான் கரை சேர்க்குந்து, மலை தாரமும் கடல் தாரமும், தலை பெய்து வருளர்க்கு ஈயும், புனலங்கள்ளின் புலந்தார் குட்டுவன், முழங்கு கடல் முழவின் முசிறி என்ன என்ற பரணரின் புறநானூற்று பாடல் வரிகளாலும் யவனர் தந்த வினை மான் நன்கலம், பொன்னோடு வந்து கரையோடு பெயரும், வளம் கெழு முசிறி என்ற தாயங்கண்ணனாரின் அகநானூற்று பாடல் வரிகளாலும் அறியலாம். இவ்வாறு கோநகர் வஞ்சியில் நடைபெற்ற வர்த்தகத்தால் புழங்கிய பொன்னை பாதுகாப்பாக வைத்திருந்து பரிமாற சேரர்களுக்கு பாதுகாப்பு பெட்டகங்கள் தேவைப்பட்டன. அதற்காக குளச்சையிலிருந்து சேரர்களின் அரண்மனை வளாகமான வெள்ளி மாடத்திற்கு செல்லும் வழியின் நடுவாக ஒரு ஊரை உருவாக்கி பொன்னை பாதுகாக்க
பெட்டகங்கள் அமைத்தார்கள் சேரர்கள். வர்த்தகத்தில் பரிமாறப்பட்ட பொன்னை பாதுகாப்பாக வைத்திருந்து அந்த ஊரை செம்பொன்விளை என்று அழைத்தார்கள் சேரர்கள். காலங்கள் பல கடந்து அந்த ஊர் படையெடுப்புகளாலும் பகைவர்களாலும் சூறையாடப்பட்டு அழிந்து போயிருந்தாலும் அந்த பெயர் இன்றும் நிலைத்திருக்கிறது. அந்த ஊர் தற்போதும் செம்பொன்விளை என்றே அழைக்கப்படுகிறது. சேரர்களின் செம்பொன் பெட்டகங்களுடன் திகழ்ந்து பல ஆயிரம் வருடங்கள் பழமையான அந்த ஊர் இன்று இவ்வாறாக தோற்றமளிக்கிறது.